தெனாலிராமன் கதைகள் 176. கல் மூட்டை. ஒரு முறை விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் மிகுந்த கவலையில் ஆழ்ந்திருந்தார். அண்டை நாடுகளின் அச்சுறுத்தல், வரி வசூல் குறைவு என பல காரணங்களால் அவருக்கு மன அமைதி இல்லாமல் போனது. எவ்வளவு செல்வமும் அதிகாரமும் இருந்தும் தன்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லையே என்று வருந்தினார். இதை கண்ட தெனாலிராமன் மன்னரின் மனபாரத்தை குறைக்க ஒரு தந்திரம் செய்தான். மறுநாள் காலை தெனாலிராமன் ஒரு பெரிய சாக்கு மூட்டையை தன் முதுகில் சுமந்து கொண்டு அரசவைக்கு வந்தான். மூட்டை மிகவும் கனமாக இருந்ததால் அவன் நடக்க முடியாமல் தள்ளாடினான். இதை பார்த்த மன்னர், ராமா, அந்த மூட்டையில் அப்படி என்ன இருக்கிறது? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை சுமந்து வருகிறாய் என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன், மன்னா, இதில் கடந்த 10 ஆண்டுகளாக நான் செய்த தவறுகள் மற்றும் எனக்கு ஏற்பட்ட கவலைகள் அனைத்தையும் கற்களாக மாற்றி சேமித்து வைத்திருக்கிறேன். இதை எங்கே போடுவது என்று தெரியவில்லை என்றான். மன்னர் சிரித்துக்கொண்டே, ராமா, உனக்கு என்ன பைத்தியமா? பழைய கவலைகளை இப்படி மூட்டையாக கட்டி சுமந்தால் முதுகு வலிக்காமல் என்ன செய்யும்? அதை அங்கேயே இறக்கி போடு என்றார். உடனே தெனாலிராமன் மூட்டையை கீழே போட்டுவிட்டு நிமிர்ந்து நின்றான். மன்னா, இப்போது நான் செய்தது போல்தான் உங்கள் மனமும் நீங்களும் கடந்த கால கவலைகளையும் எதிர்காலத்தை பற்றிய பயத்தையும் மனதிற்குள் மூட்டையாக கட்டி சுமக்கிறீர்கள். அந்த பாரத்தை மனதிலிருந்து இறக்கி வைத்தால் ஒழிய உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது என்றான். தெனாலிராமனின் விளக்கத்தை கேட்ட மன்னர் கவலைப்படுவதால் பயன் ஏதுமில்லை என்பதை உணர்ந்தார். தன் மனபாரத்தை இறக்கி வைத்துவிட்டு தெளிவான சிந்தனையுடன் அரசு பணிகளை கவனிக்க தொடங்கினார். தெனாலிராமனின் சமயோசித புத்தியை பாராட்டி அவனுக்கு பரிசுகள் வழங்கினார். நீதி. கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்கால பயத்தையும் மனதில் சுமக்காமல் நிகழ்காலத்தை மட்டுமே நினைப்பதுதான் அமைதிக்கான ஒரே வழி. நீங்க சிரிக்கிறத பார்த்தா உங்கள பல பேர் இந்த வேலையை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, போட்ட விடுங்க, பழசெல்லாம் நினைக்காதீங்க. அதுதான் இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிறது தான் நிம்மதிக்கான சிறந்த மற்றும் ஒரே வழி. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.